இந்தியன் 2 படம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த படம், கிட்டத்தட்ட 6-7 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் எப்படி இருக்கு கமல் ஃபேனா? இல்ல இது எல்லாருமே தூக்கி இந்தியாவே கொண்டாடக்கூடிய ஒரு படம். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த நடிகர். கண்டிப்பாக தேசிய விருது, கண்டிப்பாக 5வது தேசிய விருதை எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் வாங்க போகிறார். ஆஸ்கார் கரவை மீண்டும் உடைக்க போகிறார். இயக்குனர் சங்கருக்கும் அந்த யூனிட்டுக்கும் ப்ரொடக்ஷன் லைக்கா ப்ரொடக்ஷன் அதுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் உதயநிதி ரெட்ஜைன்னு ஸோ எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. உள்ள டெக்னீஷியன் அத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க உயிரை கொடுத்து. அதற்கான வெற்றியுடைய ஆரம்பம் இது. இன்னும் நிறைய இருக்கு. எங்க அண்ணன் வந்திருக்காரு. உண்மையிலே பக்தன்னா ரோபோ தான். ஏன்னா உலகநாயனுடைய கடவுளுடைய ஆண்டவருடைய ஒவ்வொரு பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா அங்க வலசரவாக்கத்துல போரூர்ல இருந்து ஆழ்வார்பேட்டை வரைக்கும் எந்த இதுல பார்த்தா சினிமா போஸ்டர் கூட அவ்வளவு இருக்காது. அவ்வளவு பெரிய போஸ்டர், அதுவும் கன்னத்துல முத்தம் கொடுத்து. எனக்கு ஒரு 3 நாளா ரோபோ தூங்கவே இல்லை. இந்த படம் ரிலீஸுக்காக அவர் உழைத்த உழைப்பு உடைச்சு பூசணிக்காய் உடைச்சு அண்ணன் கமலா தேட்டரை கதற விடுறோம். அதான் கேப்ஷனே. கமல் திரையரங்கம் அத கதற விடுறோம். அதான் கேப்ஷனே இன்னைக்கு. அதுபோல இன்னைக்கு அத்தனை ரசிகர்களும் சரி, எல்லாருமே சரி. இந்தியன் 1 நான் மதுரையில் பார்த்தேன் 28 வருஷத்துக்கு முன்னாடி. அதே இந்தியன் 1 ரீ ரிலீஸையும் உள்ள கிராக்கர்ஸோட கொண்டாடணும் சேஃப்டியா. ஏன்னா நாங்கள் நேர்மையினுடைய கும்பனுடைய வாரிசு பிள்ளைகள். அதனால கரெக்டான பெர்மிஷன் வாங்கி பிளக்ஸ் வைக்கிறதுக்கு கார்பரேஷன்ல பேசி, போலீஸ் ஆபீசர்கிட்ட பேசி, வெடி வைக்கிறதா இருந்தாலும் பப்ளிக் நியூசன்ஸ் எதுவுமே இல்லாம ரொம்ப அழகான முறையில் கொண்டாடுறோம். இனி உள்ள பேப்பர் ஷாட்டு ஒன்ஸ் மோர் தாத்தா வர்றதுக்கெல்லாம் கதற போகுது. 2 ஸ்கிரீனும் 10 நாளைக்கு முன்னாடி இந்தியன் 1 ரீ ரிலீஸ் பண்ணிருந்தீங்க. அப்ப தியேட்டருக்குள்ள நெருப்புலாம் பறக்க விட்டு பயங்கரமா இல்ல அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி பண்ணது. உள்ள இந்த பேப்பர் ஷாட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் ஷாட் உள்ள போகும். வேற எதுவும் சரி ஸ்மோக்கு இப்பதான் ரெனோவேஷன் பண்ணிருக்கனால நம்ம அவங்களுடைய வரைமுறைக்கு உட்பட்டு இல்லாத அளவுக்கு கொண்டாட்டம் மட்டும்தான். புதிய மைல்களை படைக்குமா? கண்டிப்பா. இவருக்கு மைல்கள்லாம் அதெல்லாம் அதுல எல்லாம் அடக்கவே முடியாது ஆண்டவரை. அது அலைக்கடல், அது ஓடிக்கிட்டே இருக்கும். இது மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும்னு இறைவனை வேண்டிக்கிறது. அதுக்கு தான் 51 தேங்காய் முந்தானத்து போய் சிறுவாபுரி கோயிலில் வேண்டிக்கிட்டு இங்க உடைச்சோம். இப்ப இனி அடுத்த திருவிழாக்கள் உள்ள இருக்கு. இதுக்கப்புறம் நான் அப்படி வரிசையா மதுரை, திண்டுக்கல், பெங்களூரு, ஓசூர்னு ஒரு 3 நாள் ஃபுல் சுற்றுப்பயணம் ஆண்டவருக்காக. ஸோ ஆண்டவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஹோல் டீம் எப்படி ஒரு 1500 வந்தா சந்தோஷம்தான். அடுத்து நாங்கெல்லாம் ஆவலா எதிர்பார்க்கறது மருதநாயகத்துக்கு தான். அந்த மருதநாயகத்தை பழையபடி காளையோட பார்க்கணும். 50 காளையை கொண்டாந்து நிப்பாட்டுறேன் கமலா திட்டுல. கடைசியா பார்த்தப்ப என்ன சொன்னாரு கமல் சார்? இல்ல ஆடியோ லான்ச்ல தான் பார்த்தேன். பார்த்த உடனே என்ன ரோபோ விசில் பறக்குது அப்படின்னாரு. அந்த கிளிப்பிங்ல பார்த்திருப்பீங்க. ஆமா சார், அப்படித்தான் சார் பறக்கும். இன்னும் அடுத்து என்னென்னமோ பறக்கும். இந்தியன் 1க்கு பறக்கும், இந்தியன் 2க்கு பறக்கும். பறக்க விட்டுக்கிட்டே இருப்பேன் சார். நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு போனாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் அந்த மேஷப் ஆண்டவருக்கான உள்ள மேஷப் ரெடியா இருக்கு. போறோம். கமலஹாசன் படம் எப்பவும் என்ன எதிர்பார்ப்புல இருக்கமோ அதே எதிர்பார்ப்புல தான் இருக்கு. அந்த காம்பினேஷன் ஏற்கனவே சொல்ல வேணாம், அது ஒரு சக்சஸ் காம்பினேஷனு. சரி, அதோட தொடர்ச்சியா இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கு. லஞ்சத்திற்கு எதிரான ஒரு குரலாகவும் இருக்கும். அந்த வகையில எப்படி இருக்கு அந்த படம் பார்த்துட்டு சொல்றேன்.